ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மத்திய வங்கக்கடல் முதல் கடலோர கர்நாடகம் வரையிலும் கடலோர ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை 11ஆம் தேதி நெல்லை, கோவை, கன்னியாகுமரி, நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, சேலம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும். மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. அதேபோல் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 40.7 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக கோவையில் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. மலைப்பிரதேசமான ஊட்டியில் 13.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவை ஒட்டிய பகுதிகளில் கடும் சூறாவளி வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை திருநெல்வேலியில் 159 மில்லிமீட்டரும், கன்னியாகுமரியில் 139 மில்லிமீட்டரும், கோவையில் 105 மில்லிமீட்டரும் மழை பெய்துள்ளது. தமிழகம், புதுவையில் இந்த காலகட்டத்தின் சராசரி மழை அளவு 19.9 மில்லிமீட்டர் என்ற நிலையில் இந்த ஆண்டு 24.4 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது.